கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் பாடல் பிறந்த வரலாறு என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளிலேயும் நாம் ஒரு பாடல் பிறந்த வரலாற்றை நாம் பார்ப்போமா? போதகர் நவமணி ஐயா அவர்களுக்கும் கிரேஸ் அம்மா அவர்களுக்கும் 5வது மகனாக 1941 ஜனவரி 10 பிறந்தவர்தான் எமில் ஜெபசிங் அண்ணன். தன் மகன் ஜெபவீரனாகவும் புரட்சியாளனாகவும் உருவாக வேண்டும் என ஆசைப்பட்டு அவருக்கு எமில் ஜெபசிங் என்று பெயரிட்டார். சிறு வயதிலேயே ஒழுக்க சீலராக வளர்ந்தார். கிறிஸ்தவ குடும்பத்தில், போதகர் குடும்பத்தில் பிறந்திருந்தார். ஆனால் போதகர் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் வறுமை வாட்டி வதைத்தது. அக்காலத்தில் ஒரு குருவானவரின் இல்லத்தில் பொருளாதாரத்தில் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை கண்கூடாக அறிந்திருந்தார். ஆனால் எமில் ஜெபசிங் தங்களுடைய குடும்பத்திலே நடக்கும் குடும்ப ஜெப கூட்டம் நடக்கும் போதெல்லாம் அவர் அதில் உட்காருவதில்லை. இயேசுதான் உண்மையான கடவுள், அவர் ஜீவனுள்ளவர் என்று என் அப்பா சொல்லுகிறாரே, ஆனால் ஏன் இந்த இயேசுவால் நம் வறுமையை மாற்ற முடியவில்லை என்ற கேள்வி அவரது உள்ளத்தில் அடிக்கடி தோன்றியது. வறுமை அகல கம்யூனிச கொள்கைகளை கடைபிடித்தார். கம்யூனிசத்தை பல வாலிபர்கள் மத்தியிலே தன் பாடல் எழுதும் திறன் மூலமாகவும் குறுநாடகங்கள் நடத்தியும் பிரச்சாரம் செய்தார். பெரியாரின் கொள்கையிலே ஈர்க்கப்பட்டு திராவிட கொள்கையில் ஈடுபாட்டுடன் முனைப்புடன் ஈடுபட்டார். ஈரோடின் பெரியார் என்று அழைக்கப்படுகிற தந்தை பெரியாரின் முகாம்களில் கலந்து கொண்டு கிராமங்கள் தோறும் பிரச்சாரம் செய்தார். இரவு 1 மணி அல்லது 2 மணி அளவிற்கு தான் வீடு வந்து சேர்வார். தோழர் எமில் ஜெபசிங் என்று அழைக்கப்படும் அளவுக்கு மிகவும் பிரபலமானார். மகனின் பின்மாற்றத்தை கண்ட பெற்றோர்கள் மனமுடைந்தனர், கண்ணீர் வடித்தனர். இரவு நேரம் வீட்டில் அனைத்து பிள்ளைகளும் தூங்கியவுடன் 4 முட்டுகளை தரையிலே ஊன்றியும் 4 கைகளை வானத்திற்கு நேராக விரித்தும் கண்ணீர் விட்டு அழுவார்கள். ஒவ்வொரு பிள்ளையின் தலைமாட்டிலும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது அவர்கள் பெற்றோரின் வழக்கமாய் இருந்தது. தேவன் நிச்சயம் நம் ஜெபத்திற்கு பதில் தருவார், ஒருபோதும் நம்மை தள்ளாட விடமாட்டார் என பெற்றோர் விசுவாசத்துடன் காத்திருந்தனர். ஒவ்வொரு நாளும் தன் மகனுக்காக ஜெபிப்பார்கள். இரவு 1 மணி அல்லது 2 மணிக்கு வந்து படுக்கின்ற அந்த மகனுக்கு உணவையும் தண்ணீரையும் கட்டிலின் பக்கத்திலே வைத்துவிட்டு செல்வார்கள். வேதனையோடு அவர்கள் காலத்தை கழித்தார்கள். இப்படி ஒரு நாளில்தான் 1958 அவர்களுடைய கிராமத்திலே நடந்த ஸ்தோத்திர பண்டிகைக்கு சகோதரர் மகிழ்ச்சி ஆசிரியர் திரு ஜீவானந்தம் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை எப்படி ஏற்றுக்கொண்டார், கம்யூனிச கொள்கையிலிருந்து விடுபட்டு ஆண்டவருடைய பிள்ளையாக எப்படி மாறினார் என்று அழகாக சாட்சி கூறி கொண்டிருந்தார். இந்த சாட்சியை எமில் அண்ணன் அவர்கள் வெளியில் நடந்து கொண்டு வரும்போது கேட்டார்கள். அமைதியாக நின்று கவனித்தார்கள். இவரும் நம்மை போல கம்யூனிச கொள்கையினாலே ஈர்க்கப்பட்டிருந்திருக்கிறாரே, இவரிடம் நாம் தனியாக பேசுவோம் என்று நினைத்து கொண்டு கூட்டம் முடிந்தவுடன் அந்த அண்ணனை அவளோடு பார்க்க சென்றார். அண்ணன் மகிழ்ச்சி ஜீவானந்தம் ஆசிரியர் அவர்களும் அருமையாக எமில் அண்ணனை ஜெபத்திலே வழி நடத்தினார்கள். கர்த்தர் பல வசனங்களை கூறி ஆண்டவருடைய அன்பை அவருக்கு எடுத்துரைத்தார். அதையெல்லாம் நினைத்து பார்த்தார். தனிமை ஆண்டவரோடு அவரும் அந்த 11 மணி அளவில், இரவு 11 மணி அளவில் இருவரும் ஜெபித்தார்கள். ஜெபித்த பின்பு ஜீவானந்தம் அண்ணன் அவர்கள் அவரை அனுப்பிவிட்டார்கள். ஆனால் எமில் அண்ணனால் சும்மா இருக்க முடியவே இல்லை. அந்த தனிமையை நாடினார். அந்த இரவு 11 மணி வேளையிலே ஒரு தனிமையான இடத்தை நாடி சென்று முழங்கால் படியிட்டு இயேசுவே இயேசுவே என்று கதறினார். தன்னுடைய பாவங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் காட்டுகிறதை உணர்ந்தார். அண்ணன் அவர்கள் சொன்னது போல நீதிமொழிகள் 18:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று அந்த அண்ணன் சொன்ன வார்த்தைகள் அவருடைய உள்ளத்திலே தைத்தது. ஆண்டவரே, நான் எவ்வளவு பாவங்களை செய்தேன், அருமையான என்னுடைய பெற்றோர்களை என் சொல்லால் கேவலப்படுத்தினேனே, கேலி செய்தேனே என்று தன்னுடைய ஒவ்வொரு பாவங்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டார். ஆண்டவரே இயேசுவே என்று கதறினார். நீண்ட நேர அழுகையுடன் கூடிய ஜெபத்திற்கு பின் தேவ சமாதானம் அவரை ஆண்டு கொண்டது. கம்யூனிச அலைகள் மோதிய அவர் இருதயத்தில் இயேசுவின் அன்பின் அலைகள் எழும்பின.
தன் பெற்றோர் தன் தமக்கை அனைவரிடமும் ஓடிப்போய் சென்று நான் ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னபோது அவர்கள் பெற்றோர்கள் வடித்த ஆனந்த கண்ணீருக்கு அளவே இல்லை. அவருடைய சகோதரியும் ஆண்டவரே நன்றி நன்றி என்று கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்கள். அன்று முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாள் முதல் அருமையான எமில் அண்ணன் அவர்கள் இந்திய தேசத்தை குறித்த ஒரு பெரிய பாரம் அவருடைய உள்ளத்திலே எழும்பினது. அந்த பாரத்தினாலே அவர் இந்திய தேசம் முழுவதும் ஆண்டவருடைய செய்தியை சுமந்து சென்றார். தென்னகத்தின் பவுல் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் அந்த அண்ணனை அதிகமாய் பயன்படுத்தினார். தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த நாளில் தானே அவர் பாடிய பாடல், இந்த பாடல், பார் போற்றும் வேந்தன் இப்பாழுள்ளம் வந்தார், பூரிப்பால் உள்ளம் யாவும் மூடினார், பரிசுத்தவான்களோடு இணைத்தார், இந்த வாழ்க்கை என்றும் இன்ப வாழ்க்கையே என்று அருமையாக இந்த பாடலை ஆண்டவரை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடன் பாடிய முதல் பாடல் இது. இந்த பாடல் இந்த FMBB என்கிற அந்த புஸ்தகத்திலே செயல் வீரர் கீதங்களிலே காணப்படுகிறது. இன்று பல திருச்சபைகளிலே இந்த பாடலை பாடுகிறார்கள். கர்த்தர் அண்ணனுக்கு பலவிதமான கிருபைகளை கொடுத்து அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக தெரிந்து கொண்டார். நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்காக அண்ணனுடைய பெற்றோரைப் போல முழங்காலிலே நின்று இந்த சமுதாயத்திலே இந்த நூற்றாண்டிலே பிள்ளைகள் பலவிதமாக கெட்டுப்போகின்ற காரியங்கள் பலவிதமான சூழல்கள் இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய், கர்த்தருடைய பிள்ளைகள் வழிநடத்தப்படும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பிள்ளைகளையும் முழங்கால் ஊன்றி செபித்து ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் பல எமில்களை நம்மளுடைய குடும்பங்களிலிருந்தும் நம்முடைய திருச்சபைகளிலிருந்தும் எழுப்பும்படியாய் பாரத்தோடு நாமும் செபிப்போம். கர்த்தர் எமில் அண்ணனுடைய பெற்றோரின் ஜெபத்தை கேட்டு இந்த தென்னகத்தின் பவுலாகிய எமில் அண்ணனை இந்திய தேசம் முழுவதும் பயன்படுத்தினார். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாமும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை ரட்சியும், ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தினால் கரைப்படாதபடி நீர் பாதுகாத்து கொள்ளும் என்று ஒவ்வொரு நாளும் நாமும் ஜெபிப்போமா? நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராய் நாம் வழிநடத்துவோம். பார் போற்றும் வேந்தன் இப்பாழுள்ளம் வந்தார், பூரிப்பால் உள்ளம் யாவும் மூடினார், பரிசுத்தவான்களோடு இணைத்தார், இந்த வாழ்க்கை என்றும் இன்ப வாழ்க்கையே. அல்லேலூயா கீதம் நான் என்றும் பாடுவேன், ஆர்ப்பரித்து உள்ளம் மகிழ்ந்து பூரிப்பேன், ஜீவனுள்ள மட்டும் என்றும் கூறுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவமேகம் யாவும் கலைந்து சென்றதே, பரிசுத்த ஜுவாலை கவர்ந்து கொண்டதே, உடல் பொருளாவி ஆன்மாயாவுமே இயேசுவின் சிலுவை அடிவாரமே. அல்லேலூயா கீதம் நான் என்றும் பாடுவேன், ஆர்ப்பரித்து நம்முடைய முழங்கால்களை முடக்குவோமா? கர்த்தர் பெரிய காரியங்களை நம் தேசத்திலும் நம் பிள்ளைகள் மூலமாக நம் திருச்சபைகள் மூலமாக செய்யும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.